மனுஷ்யபுத்திரன் சாரோட கவிதைகள், புத்தகம்லாம் நெறைய நான் படிப்பேன். அதுல ஒரு கவிதை இருக்கு. "தெருவோரம் கீழே விழுந்தவனை தாங்கி பிடித்தவன் நினைத்தான், நான் தனிமையில் அல்ல" அப்படின்னு. "தெருவோரம் கீழே விழுந்தவனும் நினைத்தான், நானும் தனிமையில் இல்ல, தாங்கி பிடிக்க ஒருவன் உண்டு" அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் உலகங்க. நம்ம தனியா இருக்கோம், நமக்கு யாரும் இல்லன்னு யோசிக்காதீங்க. யாரோ ஒருத்தவங்களுக்காக உங்களோட அந்த நிமிஷம், அந்த வாழ்க்கை அந்த இது கடவுளால நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். நீங்க போய்க்கிட்டே இருப்பீங்க, ஒருத்தர் கீழ விழுவாங்க. "ஐயய்யோ! எந்திரிங்க" அப்படின்னு சொல்லி ஒரு கை குடுப்பீங்க. போயிட்டே இருப்பீங்க, ஒரு சிரிப்பு, ஒரு குழந்தைய பார்த்தது ஒரு சிரிப்பு. அந்த குழந்தையால நீங்க சிரிக்கணும்னு இருக்கு. அதனால அ நம்ம தனியா இருக்கோம். ஐய்யயோ! நம்ம தனியா இருக்கோம். நம்மளுக்கு யாரும் இல்லன்னு எதுவுமே நினைக்காதீங்க. அப்படியே நெனச்சுக்கிட்டே இருக்கும்போது நிமிர்ந்து பாருங்களேன். கண்டிப்பா யாரோ ஒருத்தவங்க ஒரு சின்ன புன்னகை பரிசு அவங்களுக்கு குடுப்பாங்க. சரியா? தனியா இருக்கோம். நம்மளுக்கு இவங்க இல்ல, அவங்க இல்ல. அப்படிலாம் எதையுமே நினைக்காதீங்க. யாரோ ஒருத்தர், ஏதோ ஒரு சின்ன கை, சின்ன ஒரு புன்னகை, சின்ன ஒரு தீண்டல், சின்ன ஒரு தொடுதல், ஏதோ ஒண்ணு உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல அந்த உணர்வு வந்து உடைக்கும். கண்டிப்பா உடைக்கும். நம்ம தனியா இருக்கோம்னு எந்த இடத்துலயும் எப்பவுமே ஃபீல் பண்ணாதீங்க. சரியா? எந்த நேரத்துல என்ன மிராக்கிள் நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. கடவுளோட அற்புதங்கள் எப்ப வேணா, எந்த நிமிஷம் வேணா நடக்கலாம்.